கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. கர்த்தர் நம் நடுவிலே இன்றைக்கும் கூட சாட்சியாக அவர் நிறுத்தினார். கேட்ட சாட்சிக்காய் கூட நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். இன்னமும் ஜெப தேவையும் நம்ம தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு நம்ம ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த காரியத்தில் அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு கிருபையாய் அவர் மனமிறங்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. 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 Glory to God. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம இருதயம் ஆயத்தப்படணும். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் இறங்குகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் முகங்களை பிரகாசமாக்குகிற உம்முடைய பிரசன்னத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னையே தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா, உம்மையே தேடுகிறோம், முகத்தையே தேடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தையே நாங்கள் நாடுகிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க வல்லமை மிக்க தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. எத்தனையோ குறைகள் அப்பா, எத்தனையோ காரியங்களிலே தோல்விகள் ஆண்டவரே, எவ்வளவோ மனதிலே பிரயாசங்கள் அப்பா, எவ்வளவோ காரியங்களை குறித்த யோசனைகள் ஆண்டவரே, எவ்வளவோ பாரங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ கவலைகள் அப்பா. அல்லேலூயா. எதிர்காலங்களை பிள்ளைகளை எல்லாம் எண்ணி பயங்கள் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பலவீனர்களாய் நாங்கள் இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுபவர்கள் அருகிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனே, இந்த வேளையில உண்மையோடு நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி. எங்கள் குறைவுகளை எல்லாம் அறிக்கை செய்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ குறைவுபட்டவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஸ்திரீ எப்படி ஹல்லேலூயா மற்றவர்களால குற்றப்படுத்தப்பட்டு ஹல்லேலூயா தேங்க் யூ பாவத்தினாலே கூட அதனுடைய தோஷத்தை சுமந்தவளாய் உம்முடைய பாதத்திலே வந்து விழுந்தபோது இயேசு கர்த்தாவே அவளை மன்னித்து அவளுக்கு பூரண விடுதலையை கட்டளையிட்டீரே, அதுபோல எங்களுக்கும் இந்த வேளையில ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றையும் மறைக்கவில்லை அப்பா. எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஓ, எங்கள் பலவீனங்களை கர்த்தர் அறிகிறீர். எங்கள் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிந்து கொள்ளுகிற தேவன். காலங்களிலே எங்களை கடந்து வந்து விசாரித்து எங்களை புரிந்து கொள்ளுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மையே நாடி தேடி அண்டி வந்திருக்கிறோம். தேங்க் யூ லார்ட். பெத்தேலிலே யாக்கோபு உம்மிடத்திலே கெஞ்சினான் என்று பார்க்கிறோமே, அதுபோல் இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடும்படி வந்திருக்கிறோம். விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். ஹalleluya. ரீபப ஷதராதனதி அந்தரஷ்யா.
இதோ எங்கள் பாரங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம், கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ சொல்லுகிறீரே, வாரப்பட்டு, ஹalleluya, praise the Lord, ஹalleluya. துக்கத்துடனே துயரப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறீரே அப்பா. ஹalleluya, க்ளோரி. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே இயேசுவே. உம்மிடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி அப்பா, உம்மிடத்துல உம்முடைய மனத்தாழ்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறோம். வருத்தங்களோடு வந்து எங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறோம். வசனங்கள் சொல்லுகிறது, உம்முடைய செவிகள் எங்கள் ஜெபங்களுக்கு திறந்தவைகளாய் இருக்கிறது என்று. அப்பா, இந்த வேளையில இதோ எங்கள் இருதயங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஊற்றுகிறோம். அண்ணால் ஊற்றினாலே ரீபா சந்தராதனதியா, ஓ ரீபா சதாரதி அந்தரஷ்யா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், இக்கட்டில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ரபாதனதி அந்தரஷ்யா. Praise the Lord. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ரீபதனாதனஷ்யா தீபவஷபாரபதி அந்தரஷ்யா. Glory to God. ஓ, இந்த வேளையில சிலரோடு கர்த்தர் பேச வேண்டுமே. உரபாதனது அந்த ரஷ்யா. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நுகம், ஓ, அது மெதுவாய் இருக்கிறது. உம்முடைய சுமை அது லெகுவாய் இருக்கிறது. ஓ, இந்த நாளிலே அப்பா, சிலருடைய தோள்களில் இருக்கிற பனிமுட்டைகள் திவரவரை அந்த ரஷ்யா, ஓ கபராதனதி, கலைத்து போக பண்ணுகிற தோள்களில் மேல் இருக்கிற சுமைகள், ஓ கால்களை பிடித்து வைத்திருக்கிற சங்கிலிகள், ஓ தலையின் மேல் இருக்கிற கூடைகள், இதோ இந்த வேளையில தேவ சமூகத்துல இறக்கி வைக்கப்படணுமே. அதற்கு பதிலாய் கர்த்தருடைய மெதுவான நுகம், ஓ லெகுவான சுமை ஏற்றப்படணுமே. ஓ ஷபரி பபா ரியந்தரதி அந்தரஷ்யா. க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவே, கல்வாரியில சிலுவையில எங்கள் பாடுகளை, எங்கள் துக்கங்களை, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்ட தேவன், இதோ இதோ இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல கல்வாரியில சிலுவையின் அருகில கடந்து வந்திருக்கிற உடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய லெகுவான சுமை கடந்து வரணும். பாரமான சுமைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். ஓ ரீஷமா ரீபஹதாரி அந்தரஷ்யா. Thank you Lord. Hallelujah, hallelujah. சிந்திக்க விடாதபடி சிந்தனைகளிலே காணப்படுகிறதான ஒரு கனமான, ஓ ஹalleluya, thank you Lord, பாரமான சுமைகளை இந்த வேளையில உம்முடைய ஜனம் இறக்கி வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Mighty God, hallelujah. Thank you, thank you. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இப்பொழுதே அனுப்பப்படுகிறார்களே, அதற்காய் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஓ தேவ தூதர்கள் இப்போது அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு பாளையம் இறங்கி அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். ரீபாதானா தியந்தரஷ்யா. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, Jesus. Glory, glory, glory. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அல்லேலூயா. ஒருவராகிலும் இன்றைக்கு சுமந்து வந்த பாரங்களோடு திரும்பி போகக்கூடாதப்பா. இயேசுவே, அவைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கணும். மைட்டி காட், ஆவியானவர் அதற்காய் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah.
Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Lord. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Amen. Praise the Lord. Praise the Lord. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு நிறைய வேலைகள், அலுவல் எல்லாம் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தை நம்ம பிரயோஜனமாக்கிக் கொள்வோம். ஒரு சிலராய் நம்ம இருந்தாலும், முழு மனதுடனே நம்ம அவருடைய சமூகத்திலே நம்ம கலந்து கொள்ளும்பொழுது, அவர் நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! எல்லோரும் நம்ம பாடுவோம். ஒரு மனதோடு நம்ம பாடுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின் எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஆமென். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். குளோரி. அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். ஹல்லேலூயா. நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஆமென். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Glory to God. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். சமீபமாய் நான் சகோதரன் சகோதரியோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த அல்லது நடத்தின ஒரு வார்த்தை தான். அதை மீண்டுமாய் கூட ஆவியானவர் நினைவுபடுத்தி இன்றைக்கும் இந்த வார்த்தையில இருந்து கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்பி அவர் அந்த வார்த்தையை நம்மிடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஹalleluya நம்ம இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் முழு கவனமாய், எளிமையான ஒரு காரியம்தான். ஆனாலும் குறிப்பெடுத்து கொண்டோ அல்லது மனதில் நிறுத்தி கொண்டோ, எப்படியோ ஒவ்வொருவருக்கு எப்படி வசதியோ அப்படி இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்பமான சமூகம்னா அது கர்த்தருடைய சமூகம் தான். ஹல்லேலூயா. அங்கேயும் வந்து நம்ம சோர்ந்து விட கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. உற்சாகமாய் நம்ம காணப்பட வேண்டிய ஒரு இடம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்கு வர 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 அது நம்ம இருதயத்துல புதிய உணர்வுகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். விசுவாசத்தினுடைய அந்த உணர்வுகள் விருத்தி அடையும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிற வல்லமை உள்ளதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனங்களை நல்ல கவனமாய் தெளிவாய் நம்ம அதற்கு முழு ஒரு கனம் கொடுத்து நம்ம அதை கவனிக்கிற போது கர்த்தருடைய பெரிதான கிரியைகள் நம்ம இடத்துல வெளிப்படும். வித் ரெவரன்ஷியல் ஃபியர், பயபக்தியோடு தேவ சமூகத்திலே அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கிற போது தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்விலே அதிகமாய் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள ஒரே ஆயுதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அது உருவின ஒரு பட்டயம். ஹல்லேலூயா.
Praise the Lord. அது ஒரு பட்டயம், ஆவியின் பட்டயம். Hallelujah. The sword of the spirit. Amen. அதை கொண்டுதான் சத்துருக்களை நம்ம வெல்ல முடியும், யுத்தங்களை நடத்த முடியும். Praise the Lord. Hallelujah. பல யுத்த களங்களில ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வசனத்தை அது அது ஆவியானவருடைய துணையோடு நம்ம அதை சுழட்டி சுழட்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்கணும், இருதயம் கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்பட்டு இருக்கணும். லீதியாள் என்கிற ஒருத்தி இருந்தா, அநேகரிடத்துல பவுல் போய் பிரசங்கிக்கிறான், ஆனால் யாருக்கும் என்ன ஆகல, இருதயம் திறக்கப்படல. ஆனால் லீதியாள் என்கிற ஒரு மனுஷி இருந்தா, அவளிடத்துல பவுல் போய் பிரசங்கிக்கிற போது வசனம் சொல்லுகிறது, அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருதயம் திறக்கப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள உள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம இருதயம் திறக்கப்பட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களை திறக்க வேண்டும். With an open heart we must receive the word of God. Hallelujah. நமக்கு சுமக்கிறதற்கு அரிதான எந்த சுமையையும் கர்த்தர் சுமத்த இந்த வேளையில வரல. நமக்கு அது தெளிவாய் தெரியணும். நமக்குள்ள இருக்கிற பாரங்களை தான் கர்த்தர் சுமந்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல வந்து ஏதோ 4 விஷயத்தை கற்றுக் கொடுத்து, ஏற்கனவே நமக்கு பல மூட்டைகள் இருக்கு முதுகுல, அதோட சேர்ந்து இதையும் சேர்த்து சுமந்து கொள் என்று சொல்ல வரல. அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக இந்த வேளையில வசனங்களை அனுப்புகிறார்? நமக்குள்ள இருக்கிற சுமைகளை அவர் என்னிடத்தில் நீ கொடு என்று எடுத்துக்கொள்ளும்படிக்கு, அதற்கு பதிலாக அவருடைய லெகுவான ஒரு சுமையை நமக்கு தரும்படி, லெகுவா ஃபெதர்ஸ் மாதிரி, அல்லேலூயா, அதை நமக்கு தரும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சுமக்கணும்னு முடிவாயிருச்சு, அது ஏன் அவ்வளவு பாரமா சுமக்கணும்? அல்லேலூயா. அநேகருக்கு பிள்ளைகளை குறித்து பாரங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஒரு வயது வரைக்கும் பிள்ளைகளை குறித்து பாரங்கள் இருக்கலாம். வயதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்களை குறித்து பாரம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நடத்திப்பு. அப்படிதான், அதுதான் சரியான ஒரு காரியம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும், பெற்றோர்கள் சுகமா இருக்கணும், பெற்றோருக்கு எல்லா உதவியும் கிடைக்கணும் இருக்கணும். அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த பாரம் வருவதற்கு இந்த காலங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. இயல்புல பிள்ளைகளுக்கு வருகிறது இல்லை. ஆனாலும் அதற்கு நேராய் தான் நடத்தணும். பிள்ளைகளை குறித்து பெருசா பாரப்பட தேவையில்லை. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினால் போதும். அல்லேலூயா. பிள்ளைகள் தான் பெற்றோரை குறித்து பாரப்படணும். அதற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினால் பிள்ளைகளுக்கு அந்த பாரம் பெற்றோர்களை குறித்து இருதயத்துல வந்துவிட்டால் போதும், அவர்களை கர்த்தரே ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களை குறித்த ஒரு ஜெபத்தோடு ஒரு வேளை நம்ம இருப்போமானால் கர்த்தர் அவைகளையும் கர்த்தர் இந்த வேளையில கேட்கிறவராக இருக்கிறார். வேலை காரியங்களை குறித்து சிலருக்கு பயம் உண்டு, ஒரு ஒரு பாரம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஏதேன் தோட்டத்துல பாவம் வருவதற்கு முன்பாகவே ஆதாமுக்கு வேலை இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் என்ன, வேலை ஒரு நிர்பந்தம் கிடையாது. அது ஒரு வேலையினால தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் என்று நினைக்க கூடாது. வேலை என்பது ஒரு வாய்க்கால் தான். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப வேலையை குறித்த பாரங்களையும் நம்ம இந்த வேலையில இறக்கி வைக்கணும். அல்லேலூயா. இன்னும் வசனத்திற்குள்ளே போகல, ஆனாலும் சில ஆவியானவர் சொல்லுகிறபடி சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. கர்த்தர் நம்மை எங்கேயும் பார்த்து கொள்ள முடியும் அவரால. Praise the Lord. எந்த வேளையிலையும் கர்த்தரால நம்மை பார்த்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். கர்த்தருடைய பர்வதத்தில எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு என்ன பாரங்கள், என்ன கவலைகள், என்ன காரியங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய வசனங்களை நம்ம முழு இருதயத்தோடு திறந்த ஒரு மனதுடனே நம்ம வசனங்களை கேட்போம். வசனம் ஒரு சின்ன காரியம்தான், நான் வேகமாய் அதை நம்ம பார்த்து முடிக்கலாம். Hallelujah. Glory to God. நம்ம எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. ஆவியானவரே ஸ்தோத்திரம்.
ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16, 17, 18. 1 Thessalonians chapter 5, 16, 17, 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மிலே பலருக்கும் விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள தொடக்க நாட்களிலே வருகிற போது அநேகருக்கு வருகிற ஒரு கேள்வி, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்துருவோம். ஆனால் நம்ம செய்வதற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் எந்த காலத்திலயும் சம்பந்தம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் விருப்பம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பவுலே சொல்றான், நான் விரும்பாததையே செய்கிறேன், விரும்புகிறவைகளையோ செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சித்தம் ஆனா என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பல வேளைகளிலேயும் அது என்னதுன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனுடைய பதில் வேதத்துல நேரடியாய் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு மேல தெளிவா ஒரு பதில். அவ்வளவு தெளிவா கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. என்னைக்கும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்து நம்ம அதற்கு பிறகு வேகா போயிடக்கூடாது. கர்த்தர் பல காரியங்கள் வேதத்துல உண்டு. ஆனால் ஒரு குறித்த நேரத்துல ஆவியானவர் நம்மோடு பேசுகிற போது குறிப்பிட்ட சில காரியங்களை தான் நம்ம இடத்துல பேசுவார். வெரி ப்ரிசைஸா நம்மளோடு இடைபடுவார். எல்லாவற்றையும் நம்ம மனதில் கொண்டு வந்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டட் ஸ்பெசிபிக் பாயிண்ட் அதுல இருக்கும். ஹல்லேலூயா. அதன்படி நம்ம இன்று பார்க்கிற போது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? எது தேவனுடைய சித்தம்? எந்த நாளிலும், எந்த காலத்திலும், எந்த காரியத்திலும் இந்த மூன்றும் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன மூன்று காரியங்கள்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னா எப்படி? சும்மா வசனம் நமக்கு சொல்லாது. ஹல்லேலூயா. வசனம் நமக்கு ஒரு ஆதரவோடு தான் நம்ம ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். சந்தோஷமா இருக்கணும்ன்றது ஒரு சுமை கிடையாது. அது ஒரு லெகுவான சுமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிற போது, பரிசேயர் சதுசேயரை குறித்து சொல்லுகிற போது, சுமப்பதற்கு அரிதான சுமைகளை சுமக்க கொடுக்கிறாங்க ஜனங்கள்ட்ட. நியாயப்பிரமாண போதகர்களுடைய வேலை என்னது? அவர்கள் என்ன செய்யறாங்க? ஜனங்களால சுமக்க முடியாத காரியங்களை சொல்லி, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப பாரப்படுத்துறாங்க. அதனால ஜனங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, விசுவாசம் இருக்கு, பயபக்தி இருக்கு, ஆனா இவ்வளவு சுமையை எப்படிதான் நம்ம சுமக்க முடியும்? கர்த்தர் இவ்வளவு ஒரு கடினமா இருக்கிறாரேன்ற நினைப்பு வந்துடுது. பாருங்க, தாளந்துகளை கொடுக்கிறார் ஒரு எஜமான். 5 10 தாளந்து, 5 தாளந்து, ஒரு தாளந்தை வைத்திருந்தவர்கள் அந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவன் என்ன சொல்றான்? கடினமான இருதயம் உள்ளவர் யாரு? நீங்க எஜமானை பார்த்து சொல்றோம். ஹல்லேலூயா. நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று சொல்றான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள எப்படி இப்படி ஒரு கள்ள உபதேசம் வந்துச்சு? தேவனை குறித்து நினைக்கிற போது நமக்கு எப்படி இருக்கணும்?
விடுதலை. இயேசுவின் நாமம்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே நமக்குள்ள நம்ம இருதயம் பறக்கணும். அல்லேலூயா. பறவைகள் பறக்கிறது போலதான் நம்ம இருதயத்திற்குள்ள அனுபவம் உண்டாகணும். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய சத்துரு யார் அப்படின்னா, தேவனை தவறாய் காண்பிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாண போதகங்கள் என்ன செய்யுது? இந்த தேவன் கடினமான ஒரு முதலாளி, ஒரு எஜமான். அவர் என்ன செய்வாரு? சுமப்பதற்கு அரிதான சுமைகளை தான் நமக்கு கொடுப்பாரு. இவர்கிட்ட வரலாம், ஆனா வந்துட்டா என்ன செஞ்சிருவாரு? நீ இதை செய், அதை செய். அதனாலதான் வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவன் கர்த்தராலே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. அல்லேலூயா. கர்த்தர் சோதிக்கிறவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. Glory to God. Praise the Lord. அவர் நம்மை குறித்து அறிந்து கொள்ள அவர் பெருசா சோதிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. தாயின் கற்பத்துல இருக்கிற போதே நம்மை அறிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா. Glory to God. அவருக்கு நம்ம வழிகள் எல்லாம் தெரியும். நம்ம உட்கார்தலும் தெரியும், நம்ம எழுந்திருத்தலும் தெரியும். வாய் நின்று சொல் பிறவாவதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அப்ப நம்மை கர்த்தர் சோதிக்கிறவர் அல்லவே. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன், தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. அதனாலே தான் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. For I know the plans that I have for you, plans not to harm you but to prosper you, to give you a hope and a future. Hallelujah. இப்ப கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? அவர் நமக்கு நம்ம மேல அவர் வைக்கிற சுமை எப்படிப்பட்டதா இருக்கு? லெகுவா இருக்கு. Hallelujah. Praise the Lord. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தரிடத்துல வாங்க, அவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னா, அது விடுதலை வந்து எவ்வளவு பயங்கர பாரமான ஒரு காரியமா இருக்கும். அது எனக்கு வேண்டான்னு சொல்றோம். அல்லேலூயா. சந்தோஷமா, எப்போதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி நீங்க நிர்பந்திக்க முடியும்? அது எங்களுக்கு கடினமான ஒரு காரியம். நீங்க கடினமான நெஞ்சுள்ளவர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நேரடியா சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள், நினைவுகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப வசனத்துல கர்த்தர் நமக்கு எப்போதும் சந்தோஷமா இருங்கள் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு சந்தோஷமான காரியத்தை ஒண்ணு செய்யாம சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சும்மா போய் அந்த மூலையில நின்று சிரிச்சிட்டு இருங்கன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சும்மா என்ன செய்யுங்க, நம்ம மொட்டை மாடியில போய், நம்ம ஊர்ல ஒரு தடவை நான் மொட்டை மாடிக்கு போனேன். பாரு, அங்க தூரமா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. போன்ல ஒரு வேலை இருந்திருக்கலாம், தெரியல. அந்த மாதிரி நம்ம ஊர்ல அப்படி திடீர்னு பார்த்த உடனே எனக்கு என்னடா அவர் இவ்வளவு சத்தமா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி. அந்த மாதிரி மொட்டை மாடியில போய் நின்று ஒரு மூலையில என்ன செய்யுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல அறிவிக்கிறார்னா நம்மை அவர் சோதிக்கல, வசனம் தான் சோதிக்கப்பட்டு நமக்கு அனுப்பப்படுது. ஒரு வெள்ளிக்கு சோதிக்கப்பட்டு வருகிற ஒரு வெள்ளிக்கு ஒப்பா 7 தரம் பொன் அந்த குகையில அக்னினாலே சோதிக்கப்பட்டு வந்ததுதான் வசனம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வசனம் எப்படி காணப்படுது? அது நமக்கு கடந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? அதற்கேற்ற காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே செய்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. செய்யாமல் அவர் நம்ம சும்மா சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. Glory to God. இப்ப கர்த்தர் என்ன செய்து விட்டாரு? நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில பலியானார். பிதாவான தேவன் என்ன செய்து விட்டார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதோடு சேர்ந்து கூட இவைகளெல்லாம் அவர் தராதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவர் எப்படி தந்துருளாமல் இருப்பார் மற்ற காரியங்களை? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் அவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அப்ரஹாம் இடத்துல கர்த்தர் ஈசாக்க பலியிடுன்னு சொன்னாரு. அப்ரஹாம் கொண்டு வந்தான். ஆனா என்ன நடந்துச்சு? அப்ரஹாம் ஈசாக்க பலி இடல. கடைசியில ஒரு ட்விஸ்ட். அல்லேலூயா. க்ளோரி. பலருக்கும் என்ன ரகசியம் தெரியாது தெரியுமா?
கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு நமக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது என்ன ட்விஸ்ட் தெரியுமா? வசனம் என்ன, அந்த ட்விஸ்ட் எப்படிப்பட்ட ட்விஸ்ட்னு வசனம் சொல்லுது. நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது, கதையெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கு இதுல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். அல்லேலூயா, glory to God. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. வாசிக்கலாம், எடுத்தா வாசிக்கலாம். ஜான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னடா இப்படி சொல்றாருன்னு, அது அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள் சொல்லிட்டாரு. இப்ப டக்குன்னு பக்கத்துல இருக்க சீஷர்கள்ட்ட, கொஞ்சம் அந்த அந்த இது சேர தள்ளி வைங்கப்பா, கொஞ்சம் தண்ணி பாட்டில் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டு, அதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட ரிவீல் பண்றாரு. ஆனாலும் இப்ப டிசைபிள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க இது வரைக்கும் கேட்டுட்டு, ஆனா இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி பயங்கர பாரத்தோட அப்படியே போறாங்க. அப்படி கடைசியா அப்படி தண்ணிய குடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் கர்த்தர் தீர்ப்பு எழுதுகிறார். முடிவிலே கர்த்தர் நம்மை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நாம் பார்த்து நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்வு நகர்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நோக்கி நாம் போகிற போது, ஏதோ கடைசியில தான் அந்த சந்தோஷம் வரப்போகுது, அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கணும் என்கிற அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருகிற போது, அல்லது தேவ வசனங்களை நாம் கேட்கிற போது, ஏன்னா வசனங்கள் ஆவியாகவும் வல்லமையாகவும் இருக்கு. தேவ வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள வருகிற போது என்ன ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்றான். இரட்சணியத்தின் சந்தோஷம்னா என்ன? சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்ட போது, நமக்காய் இயேசு பலியானார், எனக்காய் ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை அவர் மன்னித்தார், எனக்கு பரலோகத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நாமம் எழுதப்பட்டு இருக்கிறது, அவருடைய இருதயத்திலே நான் இருக்கிறேன், அவருடைய உள்ளங்கைகளிலே அவர் என்னை வரைந்து வைத்திருக்கிறார், என்னை நினைத்தருளி இருக்கிறார் என்று நம்புகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறதே, அதுதான் இரட்சணியத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு எனக்கு பூரணமாய் உண்டு, அதிலிருந்து என்னை ஒருவனும் ஒரு காரியமும் என்னை பிரிக்க முடியாது என்று நினைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது இரட்சணியத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. அதை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த உற்சாகமான ஆவி எப்படி நம்மை தாங்குவார்? தம்முடைய வார்த்தைகளை பொழிந்தருளி அவர் நம்மை தாங்குவார். அதனாலதான் அவருடைய வசனங்கள் நமக்கு கடந்து வருகிற போது நம்மளுடைய இருதயத்திலே ஒரு உற்சாகம் உண்டாக வேண்டும், விசுவாசத்தின் உணர்வுகள் அது வர்த்திக்க வேண்டும். அல்லேலூயா, glory to God. அல்லேலூயா. அதே தாவீது சங்கீதத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் என்றால் என்ன? அவருடைய வசனங்களிலே அது இருக்கிறது. அவைகளை அறிந்து கொள்ளுகிற போது தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் சந்தோஷிப்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னைக்கோ ஒரு நாளை காத்திருக்க வேண்டாம், இன்னைக்கு வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தினால் நம்முடைய இருதயம் சந்தோஷமாய் அது மாறும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்றால்
நமக்குள்ளே அது வருகிற போது லீதியாளை போல ஒரு திறந்த மனதுடனே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற போது நமக்குள்ளே அறிந்திட முடியாத ஹல்லேலூயா உணர்வுகளா வார்த்தைகளால வெளிப்படுத்திட முடியாத பரலோகத்தின் சந்தோஷம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, க்ளோரி. உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி கடந்து வருகிறது. பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. என வசனம் சொல்லுது, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கிற போதே இருதயம் சந்தோஷம் அடைய வேண்டும். There is joy. Hallelujah. When we think about Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நினைக்கிற போதே நம்ம இருதயம் சந்தோஷம் அடைகிறதா இருக்கிறது, மகிழ்ந்து களி கூறுகிறதா இருக்கிறது. யார் இந்த வசனங்களை தடை பண்ணி நிற்கிறார்களோ, யார் இந்த வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் இந்த வசனத்தை தங்களுடைய இருதயங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளாமல் அதை இருதயத்தை மூடி மறைந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சந்தோஷம் கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கடந்து வருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory, glory, glory to God, hallelujah, hallelujah, praise you Jesus, glory. சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தாவீது சொல்றான். பார்க்கறான் சுத்தி, அவனுடைய வீட்டுல, அவனுடைய நகரத்துல, அவனுடைய பகுதியில, அவனுடைய வீட்டின் அறையில திராட்சரசமும் தானியமும் இல்ல, குறைவுபட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வறுமையின் அனுபவம் அவனுக்கு இருக்கு, ஒரு வெறுமையின் அனுபவம் அவனுக்கு இருக்கு, ஒரு வனாந்திரத்தை கடந்து போகிற ஒரு நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திராட்சரசமும் தானியமும் அவர்களுடைய வீடுகளிலே, அவர்களுடைய இல்லங்களிலே, அறைகளிலே பெருகி இருக்கிறது. அப்படி ஒரு காலம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல கர்த்தர், தாவீது சொல்றான், அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தருடைய வீட்டுல, ஒரு கராஜ்ல, நமக்கு அப்படிலாம் தானியம் திராட்சரசம்லாம் சொன்னா நமக்கு புரியாது. நம்மளுடைய கராஜ்ல ஒரு 3 கார், நம்ம சொந்த கார் நிக்குது. ஹல்லேலூயா. நம்ம பாக்கெட்ல ஒரு 2 போன், ரெண்டுமே விலை உயர்ந்த போன் இப்படி இருக்கு. நம்ம போய் வருவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு அப்படி ஒரு சொகுசா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. யுஎஸ்ல கூட 3 கார்னா அது பெரிய சொகுசுன்னு சொல்ல முடியாது. அதுவே ஒரு தேவையா தான் இருக்கும் சில சமயத்துல. ஹல்லேலூயா. ஆனால் பொதுவா சொல்றேன், புரிந்து கொள்ளும்படி. அப்ப அவ்வளவு பெருகி இருக்கு எல்லாமே. அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கு, எல்லாமே பெருகி இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு வரதான் செய்யும். ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய பேர் எப்படிதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு கர்த்தர் இருக்காரு, விடுதலையாக்கப்பட்டு இருக்கோம், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கோம், தேவனுடைய குமாரனை நாம் அன்பு செய்கிறோம். நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. நம்ம என்னதான் துக்கத்துல போனாலும், என்னதான் வேதனையில போனாலும், யாருமே நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லாட்டியும் நம்மையே மீறி நமக்குள்ள ஒரு ரட்சணிய சந்தோஷம் நமக்குள்ள வந்துடுது. எப்படி கர்த்தருடைய அந்த ஒரு தேவ சமாதானம், தேவ சந்தோஷம்லாம் நமக்கு கடந்து வந்துருது. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க நினைச்சு பாருங்க, எந்த நம்பிக்கையும் கிடையாது. எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அவனுடைய கதை கொஞ்ச நாள் தான் தெரியும். மனுஷனுடைய நிலைமை அவ்வளவு குறைவான ஒரு காலங்கள் தான் தெரியும். அப்படி இருந்தும் எப்படி அவன் சந்தோஷமா இருக்கான்? நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. பரலோகத்தின் சந்தோஷம், நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம், இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. ஒரு பந்தய பொருள் நமக்கு முன்பாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கு, ஆனா முன்பாக ஒண்ணுமே இல்லை. எப்படி இருக்கும்?
ஆனா ஒரு செகண்ட் அவங்கள போல நம்ம அவங்களுக்கு என்னதான் இருக்குன்னு யோசிக்கலாம்னு யோசிச்சா திகிலாயிடுச்சு. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை குறித்த எண்ணங்களே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்குன்றத நினைச்சா திகிலா இருக்கு. அல்லேலூயா. நரகத்துக்குன்னு தனியா எங்கேயும் போக தேவையில்ல. பூமியிலேயே அப்படிதான் இருக்கும் போல. ஆனால் எப்படி அவங்க அப்படியும் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. பேங்க் அக்கவுண்ட் அப்பப்போ ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய ஹாபி அதுதான். அல்லேலூயா. அ இவ்வளவு பொருள் நம்மள்ட்ட இருக்கு. இவ்வளோ நம்மள்ட்ட மீதி இருக்கு. இப்படி நினைச்சு நினைச்சு தான் பல பேர் பூமியில சந்தோஷமா இருக்கான். அல்லேலூயா. அது இல்லாதவன் கொஞ்சம் வேதனையில இருக்கான். ஹalleluya. ஆனா இங்க தாவீது சொல்றான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். ஹalleluya. glory. அதுக்கு அடுத்த வசனத்துல இதை எண்ணி பார்த்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கொள்கிறான். கர்த்தருக்குள்ள எப்போதும் விசுவாசிகள் என்ன செய்யணும்? கவனமா கேளுங்க. கர்த்தருக்குள்ள விசுவாசிகள் எப்போதும் என்ன தெரியுமா செய்யணும்? மகிழ்ந்திருக்க பழக வேண்டும். ஒரு நேரம் அப்படி வருத்தப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நேரம் கொஞ்சம் படபடத்திருந்திருக்கலாம், ஒரு நேரம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு சுழற்சி போலதான். ஆனால் மறுபடியும் மறுபடியும் நம்ம எதற்குள்ள வரணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம வந்துடணும். அதை நம்ம இருதயத்துல அவர் தந்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்க பழக வேண்டும். We have to train ourselves, exercise the joy that we have in Christ Jesus. அல்லேலூயா. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு அவன் என்ன செய்றான்? சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். ஹalleluya. சந்தோஷமாயிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு படுத்து தூங்கிடுறான். ஹalleluya. glory to God. அப்ப முதலாவது வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க நமக்கு பழக வேண்டும். நமக்கு இரட்சணிய சந்தோஷம், உற்சாகமான ஆவி, தேவ வசனங்கள் அவகாசமாய் நமக்கு இருக்கிறது. பைபிளை திறந்தா அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. விலையேறப்பட்ட பொக்கிஷமான அவருடைய வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு தான் சந்தோஷத்தை உண்டாக்கணும். இல்ல, முதல்ல சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வந்துட்டு தான் மற்ற எல்லாவற்றையும் அவைகளோடு சேர்ந்து கூட கொடுக்கிறார். ஏன்னா சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம்னா என்ன தெரியுமா? அது பரலோகத்தின் காரியம். முதலாவது நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் ஏன் கர்த்தர் சொன்னார்னா, அதை சொன்ன உடனே பாதி பேர் சோர்ந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? பாதி விசுவாசிகளுக்கு எங்க போய் அதெல்லாம் தேடுறது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம உலகத்துல தினைக்கு காலையில எந்த பொருளை எங்க வச்சோம் தேடுறதுலயே டைம் ஆயிடுது. பரலோக ராஜ்யத்தை போய் முதலாவது எங்க போய் நம்ம தேட முடியும்? அல்லேலூயா. அது ஒரு பாரம் அல்ல. அங்கதான் நம்ம எப்போதும் தவறு செய்யறோம். கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற ஒவ்வொன்றும் ஒரு பாரம் கிடையாது. அந்த பரலோக ராஜ்யத்துல என்ன இருக்குன்னு கதவை திறந்து பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு? சந்தோஷம் தான் இருக்கு. வசனம் சொல்லுது, பரலோகத்துல பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷத்தினாலே அது நிறைந்து இருக்கிறது. ஒரு நதி இருக்கு, அது பரலோகத்துல இருக்கு. அது எப்படி இருக்கு? பரலோகம் முழுவதையும் நிரப்பி வச்சிருக்கு. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை தான் கர்த்தர் தேட சொல்றாரு. அல்லேலூயா. அங்க வேற என்ன இருக்கு? கர்த்தருடைய நீதி இருக்கு. அது என்ன செய்யும்? சங்கீதம் 19:8 நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு ஐட்டம் அங்க இருக்கு. அது ரெண்டுமே எப்படி இருக்கு? சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. glory to God. praise the Lord. hallelujah. அப்ப பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள்னா அவர் ஒரு பாரத்தை நமக்கு சுமக்க கொடுக்கல. அது லகுவா இருக்கிறது. அந்த சுமை, அந்த அது ஒரு ஒரு வெயிட்டா இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற அனுபவமா இருக்கிறது. praise the Lord. hallelujah. glory. மணவாளனாய் கிறிஸ்து இயேசு இருக்கும்போது நம்ம அழுந்து புலம்ப கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் அந்த மணவாளனுடைய தோழன் சந்தோஷப்படுகிறான். எல்லாருக்கும் வாழ்க்கையில சூழல்கள் உண்டு. இது ஒரு இம்பிராக்டிக்கலான காரியம் கிடையாது.
கர்த்தருக்குள்ளதான் நமக்கு சந்தோஷம். பூமியில நிறைய துக்கங்கள் உண்டு, அழுது புலம்பக்கூடிய வேண்டிய காரியங்களும் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் பூமியில உண்டு. ஆனால் கர்த்தருக்குள்ள வருகிற போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதற்கு ஏற்ற ஆதரவான தேவனுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில அற்புதமாய், அடையாளமாய், அதிசயமாய் இந்த நாட்களில நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் வசனங்களை கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்திருக்க மாட்டார். அதற்கு ஏதுவான சில நடத்துதல்களையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு ஏதுவா நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்லுவார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் இதுவரையிலும் என் நாமத்தினாலே எதையும் கேட்கல, ஆனால் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பிதாவான தேவன் உங்களுக்கு அதை அருளி செய்வார். அல்லேலூயா, க்ளோரி. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுதான் அடுத்த காரியம். தேவனுடைய சித்தத்தினுடைய 2வது பாயிண்ட் என்னது? 1 தெசலோனியர்ல நம்ம என்ன வாசித்தோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி. இப்ப கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு கர்த்தருக்குள்ள, அது இன்னமும் நிறைவாகும்படிக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டால், அதை கர்த்தர் நம்ம எந்த காரியத்தை அவரிடத்துல விருப்பமாய் நம்ம கேட்கிறோமோ அதை அவர் நிறைவேற்றுகிற போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வசனத்துல பார்த்தால் நிறைய விதமான ஜெபங்கள் இருக்கும். ஊக்கமாய் ஜெபிக்கிறது ஒரு காரியம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது ஒரு காரியம். பிணியாளியை ரட்சிக்கும் என்று இருக்கிறது. உத்தமமாய் ஜெபிக்கிறது, உண்மையோடு அவரை கூப்பிடுகிறது. இப்படி பல விதங்கள்ல இருக்கும். கெஞ்சி அவரிடத்துல மன்றாடுகிறது இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனங்களை எல்லாம் நம்ம எடுத்து ஒரு சேர வாசித்து பார்க்கணும். எப்படியெல்லாம் தேவனுடைய தாசர்கள் ஜெபித்திருக்காங்க, எப்படியெல்லாம் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் நடபடிகள் அல்லது நிருபங்களில எப்படியெல்லாம் நமக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம வாசித்து நம்ம அறிந்து அந்த உணர்வுகளோடு நம்ம ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு ஒரு வசனத்தை வாசிச்சோம்னா அன்னைக்கு அதிலேயே நம்ம அப்படி நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, க்ளோரி, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே நம்ம காரியங்கள், நம்ம ஜெபங்கள்ல அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு வெளிப்படும். கர்த்தர் அதை பார்ப்பார். நம்ம எவ்வளவோ கற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் எங்கதான் வெளிப்படும்? நம்ம ஜெபிக்கிறப்ப அது வெளிப்படும். கர்த்தர் அதை பார்ப்பார். நமக்கு உபத்திரவங்களில சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்றான். இந்த கற்றுக்கொண்டதை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் ஜெபிக்கிற போது சொல்லுகிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசி தான் தாவீது, சங்கீதக்காரன். ஆனால் அவன் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு வெளிப்பாடோடு மன்றாடுகிறான். எப்படி அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு? கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி, அல்லேலூயா, செம்மையான வழிகளிலே என்னை நடத்தட்டும். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. நல்ல ஆவியானவர் யார் என்பதையும் அவன் வெளிப்படுத்துறான். வழிகள் செம்மையான வழிகள்ல நடத்த வல்லமை மிக்கவர் அவர்தான் என்பதையும் வெளிப்படுத்து. லீடிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அவன் சொல்றான். He is identifying Holy Spirit. He is calling upon Holy Spirit. He is talking about the leading of the Holy Spirit. Hallelujah. இவ்வளவு வெளிப்பாடுகளும் அவனுக்கு கடந்து வந்துடுச்சு. ஏன்? கற்றுக்கொண்டான். எப்படி கற்றுக்கொண்டான்? உபத்திரவங்களில கற்றுக்கொண்டான். அப்ப பல விதங்களில நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவதாசர்களோடு பேசுகிற போது கற்றுக்கொள்கிறோம், உபத்திரவங்களில கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் எப்படி வெளிப்படும்? நம்ம ஜெபங்களில அது வெளிப்படும். அல்லேலூயா. அதற்கேற்ற உணர்வுகள் உண்டாகும். வசனங்களை இன்று கேட்கிறோம், அது நமக்குள்ள என்ன உற்பத்தி பண்ணும்? விசுவாசத்தை உற்பத்தி பண்ணும். அப்ப ஜெபிக்கும் போது எது வெளிப்படும்? விசுவாசம் வெளிப்படும். அதை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய ஜெபத்துல வெளிப்படும். Praise the Lord. Hallelujah. அது எப்படி? அது நம்ம எப்படி எப்படியெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, வசனத்தை கேட்கிற போது விசுவாச நம்பிக்கை நமக்கு கற்றுக்கொள்ளுகிற போது அது அந்த ஜெபத்துல வெளிப்படும். அது கர்த்தர் பரலோகம் உற்று கவனிக்கும்.
அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. கடைசியா நம்ம பார்த்தா நன்றி சொல்லுகிற ஒரு அனுபவம். Praise the Lord. Hallelujah. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், ஆபத்தான, ஏதுவான எல்லாவற்றிலேயும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏன்? எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறபடியினால, எல்லாவற்றிலேயும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனால, எல்லா காரியத்திலையும் ஒரு ட்விஸ்ட கர்த்தர் வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்ய நம்ம பழகணும். ஹல்லேலூயா. வெறும் வாயினால சொல்லுகிறது ஒரு காரியமா இருந்தாலும் நன்றியுள்ள ஒரு உள்ளத்தோடு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்காரு கர்த்தர். அதை விடவும் பெரிய காரியம் வேற ஒன்றும் கிடையாது. தேவனுடைய தன்னுடைய சொந்த பேரான குமாரன் தான் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய பொக்கிஷம். அவரையே நமக்காய் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காகவே இப்ப செயல்படுறாரு. தேவகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு அவர் என்ன செய்யறாரு? நமக்காய் மன்றாடுகிறார். அல்லேலூயா. அப்படி நமக்காகவே ஒருத்தரை கொடுத்துட்டார். நீங்க எப்ப வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிட்டு நீங்க ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபத்தை இப்ப செய்யலாம். உங்களுக்கு அந்த நாமம் உங்களுக்கு அவகாசமா இருக்கு. அல்லேலூயா. அப்படி கொடுத்திருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்படி இந்த 3 காரியங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சவுல் எல்லாரையும் தடை பண்ணி வச்சிருப்பான். ஒரு தேன் கூடு இருக்கும். இஸ்ரவேலை கர்த்தர் யுத்தத்துல ரட்சித்திருப்பாரு. ஆனாலும் சவுல் அவனும் சரி, அவன் குடும்பத்திலையும் சரி, அவன் ஜனங்களையும் சரி என்ன செஞ்சிருப்பான்? உபவாசம் பண்ணி அழுக வச்சுக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாரத்தை சுமத்துறான். அதனுடைய வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதனுடைய காரியம் என்னன்னு நமக்கு வாசித்தால் தெரியும். அதுல எப்படி இருக்கும்? 1 சாமுவேல்ல அது உண்டு. சவுல் ஒரு யுத்தத்துல கர்த்தர் ஜெயம் கொடுத்துருவாரு. ஆனால் ஜனங்களை என்ன செய்ய விட மாட்டான். ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களால போய் ஒரு நிம்மதியா எதுவும் சாப்பிட முடியாது. அவர்களை பாரப்படுத்தும். அவர்களை அழுக பண்ணி புலம்ப பண்ணி அவர்களை வைத்திருப்பான். ஆனால் யோனத்தான் எங்க இருந்தோ வருவான். நேரா போய் என்ன செஞ்சிருவான் தெரியுமா? என்ன எல்லாரும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நேரா போய் அவங்க அப்பா போட்ட தடையெல்லாம் மீறி, ஹல்லேலூயா, அவன் நேர தடை போட்டிருக்கிறதே தெரியாமலேயே போய் என்ன செஞ்சிருவான்? தடையாவது எதுவாவதுன்னு சொல்லி நேரா போய் தேன் கூட்டை, ஒழுகுகிற தேன் கூட்டை எடுத்து அதை பருகி கொள்வான். அது இனிமையா இருக்கும். கண்கள் தெளிந்து விடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கேட்பான், என்ன இதையெல்லாம் யார் தடை பண்ணது உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க? கர்த்தரே ஜெயம் கொடுத்துட்டாரு. நீங்க இன்னும் எப்படி இருக்கீங்க? சாப்பிடாம சோகமா, துக்கமா, வருத்தமா இருக்கீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதுதான் நம்ம இடத்துல பேசுகிறார். கர்த்தர் அவருடைய நாமத்திலே நமக்கு ஒரு விடுதலையை ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். ஏற்கனவே சில காரியங்களை அவர் திட்டம் பண்ணி வைத்தார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்னமும் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு செமையான வழிகளில் தான் இருக்க போகிறது. கர்த்தர் இன்னமும் நம்மை ஒரு ஆசீர்வாதமான சூழலுக்கு நேராக தான் நடத்த போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் தெரியாமல் இந்த தேன் கூட்டை நம்ம மறுதலித்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தேன் கூட்டு ஒழுகுகிறதான அந்த இனிமையான அவருடைய வார்த்தைகளை விட்டு விட்டு நாம் உலகத்தினுடைய காரியங்களினாலே சில வேளைகளிலே வெறும் புலம்பலோடும் துக்கத்தோடும் நம்ம காணப்படுகிறோம். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறது. நம்ம ஏதோ வருத்தப்படுத்த வேண்டும், இன்னமும் ஒரு பாரத்தை நம்ம மேல சுமத்த வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அந்த பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒழுகுகிற ஒரு தேனை போல அவருடைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Holy Spirit. Hallelujah. 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 Glory, glory. சமயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் சமூகத்துல praise the Lord. Hallelujah. நம்ம இருதயம் எல்லாம் விடுதலையாய் நமக்கு இந்த வேளையில இருக்கட்டும். Praise the Lord.
எதையும் நம்ம பிடித்து வைத்திருக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு சமயம். ஹல்லேலூயா. வசனங்களை அவர் கண்டிப்பாய் சில சமயத்தில் அவர் பேசினாலும் நம்மிடத்துல பாரங்களை சுமத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஓ ஜீசஸ், ஹalleluya, hallelujah, 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 glory, glory, glory. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருவரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம இருக்கிற பகுதிகளில் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஓ praise the Lord, hallelujah, 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 glory, 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 glory. Thank you Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah, hallelujah, glory, glory, glory. கர்த்தர் விடுதலை கொடுத்த பிறகு, கர்த்தர் ரட்சித்த பிறகு இஸ்ரவேலர் மிகுந்த வருத்தத்தோடு இருந்தார்கள். ஹalleluya, praise the Lord, hallelujah. சவுல் எப்படி இருந்தான் தெரியுமா? என் சத்துருக்கள் கையில பழி வாங்க வேண்டும் என்று சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவனும் போஜனம் பண்ணக்கூடாது, அப்படி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு அவர்களை எவ்வளவேனும் போஜனம் பண்ணாமல் இருக்க பண்ணினான். ஹalleluya, thank you Jesus, hallelujah, hallelujah. கொஞ்சமும் விடுதலையை அனுபவித்து விடக்கூடாது, கொஞ்சமும் இந்த லெகுவான பாரத்தை கர்த்தருடைய ஜனங்கள் சுமந்து விடக்கூடாது. ஹalleluya. அப்படிதான் நியாயப்பிரமாண போதகர்கள் போதிக்கிறார்கள். அப்படிதான் அநேக கள்ள உபதேசங்கள் காணப்படுகிறது. ஹalleluya, thank you. அல்லது ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள் அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை கொண்டு வருகிறது தேவ ஜனங்களுக்குள்ள. அதனாலதான் நம்ம எந்த உபதேசத்தை கேட்கிறோம் என்பதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹalleluya, thank you Lord, hallelujah, 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 hallelujah. ஆனாலும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயிலே வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள் என்று இருக்கிறது. இதுதான் பாரம்பரியத்தின் வல்லமை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பேரின்பம். அல்லேலூயா. ஓ, அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் உள்ளது. அல்லேலூயா. ஓ, தேவ பிரசன்னம் ஆனந்தமான ஒரு பிரசன்னம். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. தேன் ஒழுகி கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் ஒருவனும் அதை கையிலே வாயிலே தொட்டு வைக்காமல் காணப்பட்டார். அதுபோல் இன்றைக்கு தேவ ஜனம், ஒரு கூட்ட தேவ ஜனம் காணப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், ஓ, நீங்கள் காட்டிலே வந்திருக்கலாம். ஹalleluya. ஓ, praise the Lord, hallelujah, glory. ஆனால் இந்த காட்டிலே ஒரு தேன் கூடு உள்ளது. அதிலே தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஹalleluya, glory, 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 glory. Thank you Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you. யோனத்தான் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஒரு தேன் கூட்டை போலதான் இருக்கிறார். ஆனாலும் அவர் குத்தப்பட்டார். Thank you Jesus. சிலுவையிலே அறையப்பட்டார். Thank you Lord. அவர் ஹalleluya, அவருடைய சரீரத்திலே காயம் உண்டானது. ஓ, இவன் எப்படி தன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான் என்று இருக்கிறது. அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. ஆமென். குத்தப்பட்ட கல்வாரியிலே சிலுவையிலே தரிசனமாய் நமக்கு முன்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே இருந்து ஹalleluya அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து நம் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நாம் பருகி கொண்டால் இன்றைக்கு நம் கண்கள் தெளிவிக்கப்படும். ஆமென் ஜீசஸ். ஹalleluya, hallelujah, hallelujah, glory, glory, glory.
கண்கள் தெளிவிக்கப்படும். Thank you Lord. Hallelujah. கண்கள் தெளிவிக்கப்படும். Thank you Lord. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கொள்ளையுள்ள பர்வதங்களை காணக்கூடாமல் கண்கள் தெளிவில்லாமல் இருக்கிறது. ஓ, நமக்கு முன்பாக நீங்கள் நினைக்கிறது போல அல்ல. ஒரு கொள்ளையுள்ள பர்வதம் இருக்கிறது, பிரகாசம் உள்ள பர்வதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யமான சம்பத்துகளை வைத்திருக்கிறார். ஓ, ஒரு மனுஷனுடைய கண்களும் காணவில்லை, காதுகளும் கேட்கவில்லை, இருதயத்திலே நினைவுகளும் உண்டாகவில்லை. அப்படிப்பட்டதான ஓ ரிபபா ஷபரிபா கரபா ரியந்தரஷ்யா ஒரு பெரிய நதி, அது பரலோகம் முழுவதையும் சந்தோஷத்தினாலே நிரப்பி இருக்கிறது. ஓ, அந்த பரலோக ராஜ்யத்தை காணும்படிக்கு ஹல்லேலூயா நம் கண்கள் தெளிவிக்கப்பட தேன் கூடு இயேசு கிறிஸ்து குத்தப்பட்டவராய் அவர் காணப்படுகிறார். அதிலே இருந்து ஒழுகுகிற அந்த தேனை பருகுகிற போது அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, நியாயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, நாம் அதற்கு முன்பாய் நம்மை தாழ்த்துகிற போது, அந்த வார்த்தையின் வல்லமைக்கு இடங்கொடுக்கிற போது, ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்கள் தெளிவிக்கப்படும், இருதயம் சந்தோஷத்தினால் மகிழும். இடைவிடாமல் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தையின் அபிஷேகம் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவான தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி